அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். விக்ரமாதித்யன் கதைகளோட 2வது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இவ்வளோ நாளி அந்த சிம்மாசனம் கண்டுபிடிச்ச போஜராஜன் அந்த சிம்மாசனத்துக்குள்ள ஏறி ஆட்சி செய்யணும்னு அவன் ஏறுறான். அப்போ அங்கே இருந்த அந்த 32 படிகள்லையும், அந்த சிம்மாசனத்தில் இருந்த 32 படிகள்லையும் இருந்த பதுமைகள் கை கொட்டி சிரிக்குது. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த விக்ரமாதித்யனோட பராக்கிரமங்கள்லாம் உனக்கு இருந்தால் தான் நீ இதில் போய் ஆட்சி செய்ய முடியும்னு சொல்லுது. சரி, நீங்கள் அந்த பராக்கிரமங்கள்லாம் எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னு சொன்னால், அப்போ அந்த பதுமைகள் சொல்லுது, இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு படியில் நீ ஏறுறப்போ ஒரு பதுமையும் நாங்கள் கதை சொல்லுவோம். அதை நீ கேட்டுட்டு நீ அதுக்கு உனக்கு தகுதி இருந்தால் அடுத்த படி ஏறு, உனக்கு தகுதி இல்லாமல் நீ அந்த படியை ஏறினா நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பதுமைகள் சொல்லுது. இதோட நம்மளோட முதல் பகுதி முடிஞ்சுது. இப்போ போஜராஜன் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஏற்றுக்கிட்டு அவன் முதல் படிக்கு போகிறான். அந்த முதல் படியில் வினோத ரஞ்சித பதுமைன்னு ஒரு பதுமை இருக்குது. அந்த பதுமை கதை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது நந்தியாபுரம்ங்கிற ஊரில் சந்திரவர்ணன் ஒரு பிராமணன் இருக்கான். அந்த பிராமணன் நிறைய கலைகளை கற்று தேரணும்னு ஆசைப்படுறான். சரியான குருவை தேடி அலைகிறான். நிறைய குருமார்கள்ட்ட போய் கேட்குறான். அந்த குருமார்கள் சொல்கிறாங்க அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கல. இன்னும் சில பேரை அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் அவன் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான். நிறைய ஊர் தாண்டி ரொம்ப தூரம் போயிடுறான். அவனால் சரியான குருவை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் அசதியில் ஒரு குளக்கரையில் இருந்த ஆலமரத்து அடியில் அவன் படுத்து தூங்குறான். இப்போ அந்த ஆலமரத்தில் ஒரு பிரம்மராட்சதன் இருக்குது. அந்த பிரம்மராட்சன் திடீர்னு என்னுடைய மரத்துக்கு கீழே நீ ஏன் படுத்திருக்கேன்னு சொல்லி இறங்கி அவனை எழுப்பி கேட்குது. அப்போ அவன் சொல்கிறான், நான் எனக்கு கலைகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான குருவை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் குருவாக இருந்து கலைகள்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கலைகளையும் நான் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ பிரம்மராட்சதன் சொல்கிறான், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை, நான் சில விதிகள்லாம் உனக்கு விதிப்பேன். அந்த விதிகளை உன்னால் சரியாக பின்பற்ற முடிஞ்சால் மட்டும்தான் என்னால் உனக்கு அந்த கலைகளை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ கடுமையான விதிகள் விதித்தாலும் அதை நான் மீறி வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரவர்ணன் சொல்கிறான். அப்படின்னா இன்னையிலேருந்து நீ 6 மாதத்துக்கு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. இந்த 3மே செய்யாமல் நீ விழித்திருந்து இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினம் நான் இந்த மரத்து மேலே இருந்துக்கிட்டு ஒரு கலையையும் இந்த ஆழம் இலையில் எழுதி ஒரு இலையாக கீழே போடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு இலை மேனிக்கு போடுவேன். நீ அதை எடுத்து படித்து பார்த்துட்டு அன்னைக்கு அதை நீ பயிற்சி பண்ணி பார்த்து நீ ஒவ்வொரு கலையும் நீ கற்றுக்கணும். அதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குறான். நீங்கள் எவ்வளோ கஷ்டமான இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னையிலேருந்து 6 மாதத்துக்கு நான் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கல, தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி, உனக்கு நான் மந்திரம் கற்றுத்தரேன், அந்த மந்திரத்தை நீ தினம் உச்சரிச்சுக்கிட்டே இரு. அதனால் உனக்கு பசி எடுக்காது, தூக்கம் வராது, தாகமும் எடுக்காது அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த கடுமையான விதிகளை பின்பற்றி அவன் வாழறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கும் ஒரு கலையை பிரம்மராட்சதன் எழுதி இலையை கீழே போடுது. அந்த இலையை எடுத்து படித்து பார்க்குறான். அதை அன்னைக்கு ஃபுல்லாக பயிற்சி பண்ணுறான். அவன் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். இப்படியே 6 மாதங்கள் அவன் கழிக்கிறான். 6 மாதங்கள் முடிவடைகிறப்போ பிரம்மராட்சதன் இறங்கி சொல்லுது, நீ எல்லா கலையும் சிறந்த முறையில் நீ கற்று தேர்ந்துட்ட, உனக்கு எல்லா கலையும் நல்லா வந்துடுச்சு, நீ இன்னையிலேருந்து நீ உங்கள் ஊருக்கு போயிட்டு நீ ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறான். அப்போது மேல் உலகத்துலேருந்து ஒரு மலர் விமானம் பிரம்மராட்சதனை அழைச்சிக்கிட்டு அது மேல உலகம் போயிடுது. இப்போது சந்திரவர்ணன் தன்னுடைய சொந்த ஊரான நந்தியாபுரிக்கு அவன் பயணமாக போயிட்டுருக்கான். போகிற வழியில் கன்னியாபுரிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணுறான். அந்த ஊரோட கடைத்தெருவை கடந்து போகிறப்போ ஒரு வீட்டு திண்ணையில் அவன் படுத்து தூங்கிடுறான். ஆனால் 6 மாதமாக தூங்கலை, 6 மாதமாக சாப்பிடல இல்லையா, ரொம்ப அசதி, படுத்து தூங்கிடுறான். இப்போது அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த வீட்டோட சொந்தக்காரி ஒரு தாசி, அவள் வீட்டுக்கு வர்றப்ப பார்க்குறா, ஒரு ஆண்மகன் தன்னுடைய வீட்டோட திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. ரொம்ப மயக்கம் அடித்த நிலையில் அவன் படுத்திருக்கிற போல தெரியுது. போய் மூச்சு வருதான்னு பார்க்குறா. லேசாக மூச்சு வருது. ரொம்ப நாள் எழுப்பி பார்க்குறா, அவனால் எழுந்திரிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு
அவனுக்கு வைத்தியம் என்னன்னு பார்க்குறா. அவன் மருத்துவம் சொல்கிறான், இவன் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்திருக்கான், உடம்புல சுத்தமாக சக்தியே இல்லை, இவன் கிட்டத்தட்ட இவன் இறந்த நிலையில தான் இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டோம்னா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ அலங்காரவல்லி சொல்கிறா, நீங்கள் எப்படியாச்சும் வந்து இவரை காப்பாற்றுங்க, அதுக்கு என்ன செலவானாலும் என்ன பணிவிடையாக இருந்தாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் 3 நாள் கண்ணு முழிச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட நலிஞ்சிடாம அந்த மருத்துவர் என்னென்ன முறைகள் சொன்னாரோ அந்த முறையில் அவன் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே 3 நாள் கழித்த பிறகு லேசாக சந்திரவர்ணன் கண் விழிக்கிறான். கண்ணு முழிச்சு பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான். அலங்காரவல்லி பக்கத்தில் நிற்கிறான். இவன் எதையும் கண்டுக்கவே இல்லை. இவன் தன்னுடைய கலைகள்லாம் எழுதப்பட்ட இலைகள் உள்ள தன்னோட மூட்டையை கையில் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போகிறான். அப்போ அலங்காரவல்லி அவனை நிறுத்துறா. என்ன ஐயா, உங்களுக்கு ஒரு நன்றி கூட இல்லையா? போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் நீங்கள் போகிறீங்க. உங்களை 3 நாள் நான் வந்து உங்களோட உயிரோட போராடி உங்களை நான் மீட்டுட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து சந்திரவர்ணன் சொல்கிறான், ஓகே ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ அலங்காரவல்லி சொல்கிறா, இல்லை நீங்கள் நில்லுங்க, உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிற ஆசையில் தான் உங்களை நான் இவ்வளோ நாளாக வந்து இவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு வந்தேன், உங்களை நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சந்திரவர்ணன் சொல்கிறான், நான் ஒரு பிராமணன், ஒரு தாசியை நான் என்னால் மணந்துக்க முடியாது, என்னுடைய நீதி நூல்கள் அதுக்கு இடம் கொடுக்காது, அதனால் நான் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போது அலங்காரவல்லி சொல்கிறேன், அப்படியா, அப்படின்னா நாங்கள் வாங்க, நம்ம போய் அரசர்கிட்ட போய் முறையிடுவோம், அரசர் என்ன நீதி சொல்கிறாரோ அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரசரோட நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி இவர் வந்து என்னை திருமணம் பண்ணிக்க மறுக்கிறாரு, இவரை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவரை உயிர் போகிற நிலைமையில இருந்தவரை நான் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு இவரை திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு பிராது கொடுக்குறான். அரசனுக்கு இந்த ஒரு வழக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. சந்திரவர்ணன் சொல்றான், நான் ஒரு பிராமணன், என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னுடைய சாஸ்திரம் அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்னு சொல்றான். அப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அரச குருவை கூப்பிட்டு அரசன் அவனுக்கு ஆலோசனை கேட்குறான். அப்போ அரசு குரு சொல்றான், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இவன் 4 குல பெண்களை சேர்த்தாப்புல திருமணம் பண்ணிக்கிட்டான்னா இவனுக்கு இந்த தாசியை மணந்ததோட தோஷம் அவனுக்கு வராது, அந்த பாவம் இவனை சேராது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். அரசன்ட்ட ஒரு மகள் இருக்கா, அந்த அரசரோட மகளையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரச குருவோட மகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலக ஊழியர் அவருடைய மகளையும் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு இந்த தாசியும் சேர்த்து மொத்தம் 4 பெண்களை ஒரே மேடையில் வச்சு அவன் திருமணம் பண்ணால் அவனுடைய இந்த தாசியை மணந்த தோஷம் அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. சந்திரவர்ணனை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்தமாரி இருந்தால் நீ இவளை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டோன்னே, சரி எனக்கு எந்த தோஷமும் வராதுன்னா நான் திருமணம் பண்ணிக்க விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு நல்ல நாள் குறித்து அந்த நாளில் அரசனோட மகள், அரச குருவோட மகள், அரசரோட அலுவலக ஊழியரோட மகள், அப்புறம் இந்த தாசி, இந்த 4 பேரையும் ஒரே மேடையில் வச்சு தாலி கட்டுறான் சந்திரவர்ணன். அது மட்டும் இல்லாமல் அரசன் நிறைய பொண்ணு பொருளை சீதனமாக அவனுக்கு கொடுத்து 4 பெண்களையும் அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த அரசன். இப்படியா இந்த 4 பெண்களையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர்றான் சந்திரவர்ணன். அடுத்த கதைகளை அதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.